ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முறுக்கு புழியலாம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு புழியத்துக்கு நம்ம அரிசி மாவை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தம்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுட்டு இதை மிக்சியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உளுத்தம்பருப்பு வேக வச்சதுலையும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணி தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவில் உப்பு இருக்குது, அதனால் இதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா மிசிந்துச்சு. இப்போ இதை மாவில் ஆட் பண்ணி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் காய்ச்சி நெய் காய்ச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ இந்த வெண்ணெய் காஞ்சோடனே இதில் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பட்டர் நல்லா கரையிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவை ஒரு கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு அப்புறம் இந்த நெய்யும் வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த வெண்ணெய் காசுந்த நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பத்தலை, கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி பேசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் தூக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பேசியிருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முறுக்குழால போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முறுக்கச்சில் உள் பக்கமும் இந்த பக்கம் 2 பக்கமும் நெய் தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ஈஸியாக புழிய வரும். இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் நம்ம முறுக்கு புழியலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு புஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எண்ணெயில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் பட்டுற போகுது. இப்போ இந்த ஃபாயில் ஷீட்டில் புழிஞ்சிங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒட்டவே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் நம்ம. இப்போ வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை திருப்பணும். நல்லா வெள்ளையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.